நாம் இயேசுவை போல வாழ வேண்டும். பிரவீன் சங்கீத பகுதியில் சொன்னது போல், நம்ம வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறதுனாலையோ, தலையில் பூ வைக்காதது இல்லையா, கழுத்தில் காதில் நகை போடாததுனாலையோ, இப்படிலாம் வாழும் பொழுது நம்ம கிறிஸ்தவம் என்று சொல்லி மற்றவங்களுக்கு முன்பாக நாம் நம்மை காண்பித்துக் கொள்கிறோம். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 326வது பக்கத்துக்கு 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இதை டிஎல்பி அப்படின்ற ஒரு ஆங்கில அந்த 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 டிரான்ஸ்லேஷனில், எனி ஒன் who says he is a Christian should live as Christ did. கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன் இயேசு கிறிஸ்து நடந்தபடியே, இயேசு கிறிஸ்து செய்தபடியே அவன் நடக்க வேண்டும், அவன் செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். எல்லாமே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரோ, என்ன செய்தாரோ இந்த பூமியில் இருந்த நாட்களில், ஒருவேளை நாம் அவரை பார்க்காம இருக்கலாம், ஆனால் வேதம் வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்ததான நாட்களில் எவ்விதமாக நடந்தார், எவ்விதமாக ஊழியம் செய்தார், எவ்விதமாக ரட்சிப்புக்குள்ளாக ஜனங்களை வழி நடத்தினார், எவ்விதமாக ஜனங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியை போக்கினார், பிசாசுகளை துரத்தினார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்போ இதை தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய, வெள்ளை பேண்ட்டு வெள்ளை ஷர்ட் போடுறதுனால வேலை ஊழியக்காரன் போடலாம். அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற நர்சஸ்ஸு இல்லைங்களா, கம்பவுண்டர்ஸ், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒயிட் தான் போடுறாங்க. அப்போது நம்ம பலவிதமான வார்த்தைகளை சொல்லி நாம் ஜனங்களை வசப்படுத்தலாம் அல்லது திசை திருப்பலாம். இதை அறியாதபடினால்தான் இன்றைக்கு ஜனங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாக போய்கொண்டிருக்கிறது. பேருக்கு கிறிஸ்தவர்கள், ஆனால் செய்கிறது எல்லாமே அவிசுவாசிகளை விட மோசமான காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் அவ்விதமாக தான் நம்ம இருந்தோம். ஒரு நாட்களில் ஆண்டவர் அறியாத நாட்களில், நம்ம தேவனை அறியாதவர்களாக இருந்த நாட்களில் நம்மை குறித்து தேவனுடைய வார்த்தை சொல்லுது. எபேசியருக்கு எழுதினதான நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, 3 வசனங்களை வாசிக்கலாம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிய செய்கிற ஆகாய அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம். இதுதான் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையினுடைய சாட்சியாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட பின்பும் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் இந்த பழைய காரியங்களே, பழைய சுபாவங்களே இருக்கும் பொழுது நாம் ஒரு நாள் கிறிஸ்தவர் என்று சொல்லவே முடியாது. அப்படி சொன்னால் நம்மளை நாமளே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். மனுஷனை ஏமாற்றலாம், தேவனை ஏமாற்றவே முடியாது. அப்போது இயேசு கிறிஸ்து நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார் அப்படின்னா, பிதாவாகிய தேவன் நம்மை எதற்காக உருவாக்கினார்? மனிதனை உருவாக்கினதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம்? சரி, மனுஷனை எதற்காக உண்டாக்கினார் அப்படின்னா, அவருக்கு வேலை செய்கிறதுக்காகவா? அவருக்கு வேலை செய்கிறதுக்கு கொடி தேவதூதர்கள் இருக்கிறாங்க. அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே செய்யக்கூடியதான வல்லமையுள்ளவர்கள் தேவதூதர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலுமே தேவதூதர்களிலும் சற்று சிறியவனாய் உண்டாக்கினதான மனுஷனை அவர் நேசித்து நமக்காக இரத்தம் சிந்தி நம்முடைய பாடுகளை சாபங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்து பாவமில்லாத அவர் நமக்காக பாவமானார். எதற்காக அப்படின்னா,
அவருக்கு நம்ம உண்மையாக ஊழியம் செய்யணும் அப்படின்றதுக்காக இல்லை. தேவன் நம்மை உண்டாக்கினதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அவருடைய திவ்ய சுபாவத்தை நாம் இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும். இப்போ இயேசுவை காண்பிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? சரி, இயேசு கிறிஸ்து, இப்போ இயேசுவை காண்பிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சிலுவையை காண்பிப்போமா? சிலுவையை காமிச்சா இயேசுவை பார்த்துருவாங்களா? தவறான காரியம் அது. இயேசுவை காண்பிக்கணும் அப்படின்னா ஒரு ஃபோட்டோவை காமிக்கலாம். இயேசுவின் ஃபோட்டோ, இதுதான் இயேசுன்னு. ஃபோட்டோவை காமிச்சா அவர் பேசுவாரா? இல்லை, ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே தான் இருப்பார். நம்முடைய தேவன் ஃபோட்டோவிலையோ படத்திலேயோ சிலையிலையோ கல்லிலேயோ மண்ணிலேயோ கிடையாது. அதனால்தான் நாம் நம்முடைய தேவனை ஆவியோடு உண்மையோடு அவரை ஆராதிக்கிறோம். அப்போ இந்த தேவனை ஒருத்தர் காண்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை நம்ம அவங்களுக்கு காமிக்கணும். இயேசு எப்படிப்பட்டவர்? என் வாழ்க்கையை பாருங்கள், நான் இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரு. இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன். இயேசு என் பாவத்தையெல்லாம் சுமந்து தீர்த்துட்டார். என் நோய்களெல்லாம் ஏற்றுக்கொண்டுட்டார். நான் பரிசுத்தமாக வாழ்வதற்காக தேவன் எனக்கு இப்பொழுது கிருபை தந்துகிட்டே இருக்கிறாரு. இந்த நாளிலே என்னை வழி நடத்துவதற்காக தம்முடைய விலையேற பெற்ற ஆவியானவரை எனக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. அதனால் நான் மற்றவங்க போல ஒரு குருவையோ ஒரு மாடல் ஒரு தலைவரையோ நான் என்ன பண்ண தேவையில்லை, பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன் இயேசு எப்படி நடந்தாரோ அப்படியே தானும் நடக்க வேண்டும் என்று சொல்லி வேத வார்த்தை சொல்லுகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இப்போ நம்முடைய கிறிஸ்துவ பேரை வச்சுக்கிட்டு நம்ம நிறைய நேரத்தில் நம்ம சபையை ஏமாத்துகிறோம், ஊழியக்காரனை ஏமாத்துகிறோம், விசுவாசிகளை ஏமாத்துகிறோம், குடும்பத்தாரை ஏமாத்துகிறோம். ஏன்னா நான் கிறிஸ்தவன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், தேவனுடைய பேர் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாரு, நான் பலவிதமான பாஷைகளை பேசுகிறேன், தீர்க்க தரிசனம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் தேவனுடைய அன்பு நமக்குள்ளே இல்லைன்னா நமக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அப்போது தேவன் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னா நம்மையும் அவரை போல மாற்றும்படியாகவே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவ தூதர்களெல்லாம் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இப்போ பிசாசு லூசிபர், அவனுக்கு ஏன் நம்ம மேலே அவ்வளோ கோபம் தெரியுங்களா? ஆண்டவர் மேலே ஏன் அவருக்கு அவ்வளோ கோபம் அப்படின்னா அவன் சின்ன ஒரு பாவம் தான் செஞ்சான். நம்ம நிறைய நேரத்தில் அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அவனுக்குள்ளே காணப்பட்ட பிரதானமான பாவம் என்ன? பெருமை. தன்னை தேவனுக்கு நிகராக உயர்த்த வேண்டும், தேவ ராஜ்யத்துக்கு போகணும், எல்லோரும் அவனை ஆராதிக்கணும் அப்படின்னு அவனுடைய இருதயத்தில் யோசித்த மாத்திரத்தில் தேவன் அவனை இந்த பூமிக்கு கீழே தள்ளினார். அவன் கூட வரும்பொழுது அவன் கூட ஒரு சில கூட்டத்தை என்ன பண்ணிட்டான், அவன் கூட்டிக்கிட்டு வந்துட்டான். அவங்க தான் இன்றைக்கி பூமியெல்லாம் நிரப்பி ஆளுகை செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த பூமியை சரிப்படுத்தணுன்றதுக்காக தான் ஆண்டவர் மனுஷனை ஏற்படுத்தினார். ஆதாமையும் ஏவாளையும் இந்த பூமியை சரிப்படுத்தும்படியாக சீர்படுத்தும்படியான நோக்கத்திற்காக தான் ஆதாமையும் ஏவாளையும் தேவன் சிருஷ்டித்தார். ஆனால் அந்த ஆதாம் ஏவாளுக்குள்ள ஒரு பெருமையை தந்திரமாக பிசாசானவன் அவர்களுக்குள்ளே நுழைய வச்சுட்டான். என்ன சொன்னால், தேவன் உங்களுக்கு ஏதாவது இந்த தோட்டத்தில் சாப்பிடக்கூடாதுன்னு ஏதாவது சொன்னாரா அப்படின்னு உடனே இந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஆமாங்க ஒரு மரத்தினுடைய பழத்தை மாத்திரம் சாப்பிடக்கூடாது. ஏன்? நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் கண்ணு திறந்துடும், நீங்கள் தேவர்களை போல மாறிடுவீங்க. உடனே இந்த அம்மாவுக்குள்ளே ஒரு பெருமை வந்துருச்சு, நம்மளும் தேவனை மாதிரி மாறணும். தேவன் நமக்கு இதை மறைச்சிட்டாரு. என்னுடைய நண்பர் அழகாக சர்ப்பத்தின் ஆவி எனக்குள்ளே தெளிவாக எனக்கு விளக்கி காட்டிட்டா,
அதனால் நான் அதை என்ன பண்ணுறேன், அந்த பழத்தை பிச்சு சாப்பிடுவேன்னு சொன்ன உடனே அவங்களுக்குள்ள ஒரு பெருமையின் ஆவி உள்ளே வந்துடுச்சு. அதனால் அவங்கள கொண்டு தேவன் செய்ய வைத்திருந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு தடை பண்ணப்பட்டது கொஞ்ச காலத்திற்கு. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மனுஷனாக பிறந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களெல்லாம் கழுவி நம்மளை சுத்தமாக்கி அவரை போலவே நம்மளை மாற்றி கொண்டு இருக்கிறார். யாருமே இயேசுவை போல் இன்னும் 100க்கு 100 நம்ம மாறலை. நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், இயேசுவை போல் மாறும்படியாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கிறோம், ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம், பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதற்காக தான் ஆலயத்துக்கு வரும், அதற்காக தான் தேவனுடைய வார்த்தைகளை கேட்குறோம். ஆனால் இந்த ஆலயத்துக்கு வந்தாலும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டாலும் நம்ம வந்தபடியே தான் திரும்பி போயிட்டு இருக்கிறோம். ஒரு மாற்றமுமே நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் கிடைக்கவே இல்லை. அதனால தான் தேவனுடைய மனதிற்கு அது மிகவும் சஞ்சலம் கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ தேவனுக்கு நம்ம சந்தோஷத்தை கொடுக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இயேசுவே உங்களை போல நான் என்னை மாற்றிக்கும்படியாக நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். ஒரு பக்தன் ஒருத்தர் பாடியிருக்காரு. அவர் அழகான ஒரு பழைய பாட்டு, அந்த பாடலை நம்ம பாடப்போகிறோம். தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி, அந்த பாடலை நம்ம பாடப்போகிறோம். ஒரு அர்த்தத்தை உணர்ந்து பாடப்போகிறோம். அவருடைய வாஞ்சை பாருங்கள், ஆண்டவரே நான் உங்கள் கிட்ட நான் என்ன பண்ணணும், நெருங்கி வரணும். இந்த பூமியில் வேறு ஆசையே எனக்கு இல்லை ஆண்டவரே, என்னுடைய ஆசையெல்லாம் உங்களை போலவே நான் மாறணும். என்னதான் எனக்கு சிலுவையில் போட்டு உங்களை மாதிரி அடைச்சாலும், மாபலியே கோரமாக சிலுவை மீதிலே நான் தொங்க நேரிட்டாலும் நான் என்ன பண்ண போகிறேன், ஆவலாய் உன் மண்டையில் வந்து சேருவேன். இதுதான் அந்த பக்தனுடைய ஒரு ஏக்கமாக இருந்தது. இப்போ நம்ம இந்த பாடலை பாடலுக்காக ராகத்துக்காக பாடாமல் கருத்தை உணர்ந்து நம்ம பாடணும். நிறைய பேர்த்துக்கு இந்த பாட்டு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் நாங்கள் ஒரு தடவை நாங்கள் பாடுறோம். நீங்கள் தெரிஞ்சவங்க பாடுங்க, மற்றவங்க அடுத்த தடவை நம்மளோட சேர்ந்து பாடலாம். தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான், மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான் கோவே தொங்க நேரினும் ஆவலாயும் அண்டை சேர்வே. தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் நீருள் வந்து மூடிட, யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் நீருள் வந்து மூடிட, துக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் தூக்கத்தால்
கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கீட்டி சேர்வே வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் பாரத்திற்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணும் ஐயா எந்த தேவனே பாரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணும் ஐயா எந்த தேவனே கிருபையாக நீரெனக்கு தருவதெல்லாம் ஓமதண்டை கிருபையாக நீரெனக்கு தருவதெல்லாம் ஓமதண்டை அருமையாயன்னை அழைத்து அன்பில் நாக செய்யும் தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் நித்திரையே நின்று வீழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவே நித்திரையே நின்று வீழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவே ஈத்தரையில் உந்தன் வீடாய் என் துயர்கள் நாட்டுவேனே ஈத்தரையில் உந்தன் வீடாய் என் துயர்கள் நாட்டுவேனே எந்தன் துன்பத்தின் வழியாய் இன்னும் உம்மை கீட்டி சேர்வே தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் ஆனந்தமா சேட்டை வீரித்து பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினும் ஆனந்தமாய் சேட்டை வீரித்து பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினும் வானமண்டலம் கடந்து பறந்து மேலே சென்றிரீனும் வானமண்டலம் கடந்து பறந்து மேலே சென்றிரீனும் மகிழ்வுரு
தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதேயம் ஆவல் பூமியில். இந்த பாடலை எழுதினவருக்கு ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, ஆண்டவரே நான் இந்த பூமியில் இருந்தாலும் உங்களை மாத்திரம் தான் நினச்சிக்கிட்டே இருப்பேன், உங்ககிட்ட வந்து சேரணுன்றது தான் என்னுடைய ஆசை. என் கனவுல கூட நீங்கள் தான் என்னோட பேசணும். இது யாக்கோபு தன்னுடைய தகப்பன் வீட்டிலேருந்து புறப்பட்டு தன்னுடைய மாமா வீட்டுக்கு போகும் பொழுது தனித்து விடப்பட்டவனாய், சகோதரனால் விரட்டப்பட்டவனாய், சொந்தங்களால் வெறுக்கப்பட்டவனாய், அவனை ஆற்றி தேற்றுவதற்கு யார் இல்லை, தனித்து விடப்பட்டவனா அவன் வனாந்தரத்தில் போகிறான். போகும்பொழுது போகிற பாதையில் சூரியன் அஸ்தமிக்குது, சூரியன் மறைந்து போய் கொண்டிருக்கிறது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற ஒரு கல்லை தனக்கு தலையணையாக எடுத்து வைத்து அதில் தன் தலையை சாய்த்து அவர் அப்படியே தூங்குகிற நேரத்தில் அவருக்கு ஒரு தரிசனம் பார்க்கிறார். வானம் திறக்கப்படுகிறது. ஒரு பெரிய ஏணி வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் காணப்படுகிறது. அதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தேவதூதர்கள் ஏறுவதும் தேவதூதர்கள் இறங்குகிறதுமான ஒரு காட்சியை பார்க்கிறார். காலையில் எழுந்து உடனே அவர் சொல்கிற, இந்த ஸ்தலம் மகா பயங்கரமாக இருக்கிறது. தேவனை நான் பார்த்தேன், தேவ தூதர்களை நான் பார்த்தேன், அவங்க இறங்கி வராங்க, இங்கேருந்து எதையோ கொண்டு போகிறாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்ச உடனே தான் அவர் அந்த இடத்துல ஒரு பொருத்தனை பண்ணி அவன் வைத்திருந்த கல்லை எடுத்து அது மேலே எண்ணெயை கொஞ்சம் வார்த்து அது ஒரு பலிபீடமாக பண்ணி அந்த பலிபீடத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறான். என்ன அர்ப்பணிக்கிறான், ஆண்டவரே நான் போகிற இடத்துல மறுபடியும் திரும்பி என்னை சுகமாக வர பண்ணி என் தகப்பன் வீட்டுக்கு சேர பண்ணினீங்கன்னா நான் என்னுடைய சர்வத்தையும் உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்க போகிறேன், எல்லாவற்றிலும் நான் காணிக்கை செலுத்த போகிறேன், நீங்கள் எனக்கு கொடுக்குற குடும்பம் எல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி பொருத்தனை பண்ணி அந்த பலிபீடத்தை கட்டி அவர் அங்கேருந்து புறப்பட்டு போகிறார். சரி, இப்போது அவர் போகிறதான அந்த பாதையை தான் இந்த இடத்துல இந்த பாடல் ஆசிரியர் எழுதியிருக்கிறார். அவருடைய ஆசை என்ன அப்படின்னா, இயேசுவே எப்படியாச்சும் நான் உங்ககிட்ட கெட்டி சேர்ந்துடணும். வருகை நாள் மிகவும் சமீபமாக இருக்குது. நிறைய பேருக்கு இன்றைக்கி வருகை குறித்த ஒரு யோசனை இல்லாமல், எண்ணம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நாம் அபிதமாக இருக்கக்கூடாது. வான மண்டலங்களிலே நான் என்ன பண்ண போகிறேன், ஆனந்தமாய் செட்டை விரித்து பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போகப் போகிறேன். ஒரு நாள் எனக்கு வரப்போகிறது. எல்லாத்தையுமே சேர்த்து கொள்ள போகிறதில்ல ஆண்டவர். இந்த பூமியில் அவர் நம்மை உயிரோடு வைத்ததான நாட்களில் அவருக்கு சாட்சியாக அவருக்கு விருப்பமான காரியங்களை செய்து யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அவர்களை மாத்திரமே அவர் என்ன பண்ணுவார், வானத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவார். இந்த நம்பிக்கை நமக்குள்ளே முதலாவது இந்த நாளிலே நமக்கு வேண்டும். நிறைய நேரத்தில் நம்ம யாரை ஆராதிக்கிறோன்னு தெரியல, அவருக்கு என்ன விருப்பம்னு தெரியல. என் விருப்பத்தின்படி நான் செய்கிறேன், என் விருப்பத்தின்படி நான் நடக்கிறேன். அது இப்போ தற்காலிகமாக சிலரெல்லாம் என்ன சொல்கிறாங்க, என்னுடைய சரீரம் என்னுடைய இஷ்டம், என்னுடைய ஜீவன் என்னுடைய இஷ்டம். இப்படி தான் நிறைய பேர் இன்றைக்கி அது ஒரு ஸ்லோகமாக இருக்குது. என்னுடைய சரீரம் என்னுடைய இஷ்டம். நான் ட்ரெஸ்ஸு போட்டும் போவேன், போடாமலும் போவேன். என்னுடைய சரீரம், நீ அதை பார்த்துக்கிட்டு கேலி பண்ணிகிட்டு இருக்கிற, உனக்கு விருப்பமாக தான் நீ அப்படி வா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு கூட்டம் இயக்கம் சேர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது நம்முடைய பூமியில். கடந்த நாட்களில் சென்னையில் கூட அந்த ரேலி ஒன்று இருந்துச்சு. அவங்க எல்லாமே தங்களுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டு இருந்தாங்க. அதை அரசாங்கத்தில் கொஞ்ச நாளாக தடை பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க ரொம்ப அதிகமான பேர் அதில் கூட்டத்துமாக சேர்ந்ததுனால இப்போ அரசாங்கமும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு ஓட்டு போடணும் இல்லையா, அவங்க தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நம்பிக்கொண்டு அந்த கூட்டத்தாரை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, அவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல. இப்போது என்னுடைய சரீரம் என்னுடைய இஷ்டம் என்று நாம் சொல்ல முடியாது. ஏன்னா என்னுடைய சரீரத்தை ஒருவர் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். இந்த சரீரம் எனக்கு சொந்தமானது கிடையாது. விலை கொடுத்து வாங்கினதான அவர்
தம்முடைய ஆவியை எனக்கு கொடுத்திருக்கிறாரு, தம்முடைய பலத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு, தம்முடைய அன்பை என்னுடைய இருதயத்தில் ஊற்றியிருக்கிறாரு. அதனால் இயேசு கிறிஸ்துவை நான் ஆராதிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளை என்று சொன்னால் அவர் எப்படி நடந்தாரோ அப்படி தான் நான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நாளில் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாகவே கைவிடப்பட்டு போயிடுவோம். இது எத்தனையோ நாளுங்களாக இயேசு வராருன்னு சொல்லி எங்கள் தாத்தா காலத்துலேருந்து, எங்கள் பாட்டங்காலத்துலேருந்து எங்கள் அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தார், வருகையில் போவான்னு சொன்னார், செத்து போயிட்டார். எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, செத்து போயிட்டாங்க. இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நானும் ஒரு நாளைக்கு செத்து போயிடுவேன். என் மகன் சொல்லுவான், அவனும் ஒரு நாளைக்கு போயிடுவான். இப்படியே நம்ம காலகாலமாக நமக்கு எதிராக நடக்கிறதான இந்த உலகத்தை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், முக்கியத்துவப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. வானமும் பூமியும் மாறினாலும் இந்த வார்த்தைகள் ஒரு நாளும் மாறுவதே கிடையாது. அந்த வார்த்தை என்ன சொல்லுது? என்னுடைய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வந்து என்னை அவரோடு என்றென்றும் வாழும்படியாக பாவம் இல்லாத ஒரு நாடு, அந்த நாட்டிற்கு கொண்டு போக தேவன் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அது குறித்து ஒரு பாடல் ஒன்று இருக்குது. அதிசயமான ஒளிமய நாடாம் என் இயேசுவின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம். எத்தனை பேர்த்துக்கு இந்த பாடல் தெரியும்னு தெரியல. ஸ்தோத்திரம். அந்த பாடலை நம்ம பாட போகிறோம். அதிசயமான ஒளிமய நாடாம் என் இயேசுவின் நாடாம், இயேசுவின் நாடாம் என் நேசரின் நாடாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் என் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம். பாவம் இல்லாத நாடு, ஒரு சாபமும் காணா நாடு. பாவம் இல்லாத நாடு, ஒரு சாபமும் காணா நாடு. நித்திய மகிழ்ச்சி ஓயாத கீதம் உன்னதத்தில் ஓசன்னா. அல்லேலூயா, அதிசயமான ஒளிமய நாடாம் இயேசுவின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் என் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம். பாவம் இல்லாத நாடு, ஒரு சாபமும் காணா நாடு. பாவம் இல்லாத நாடு, ஒரு சாபமும் காணா நாடு. நித்திய மகிழ்ச்சி ஓயாத கீதம் உன்னதத்தில் ஓசன்னா. அல்லேலூயா, அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் என் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம். சந்திர சூரியன் இல்லை, ஆனால் இருள் ஏதும் காணவில்லை. சந்திர சூரியன் இல்லை, ஆனால் இருள் ஏதும் காணவில்லை. தேவகுமாரன் ஜோதியில் ஜோதி நித்திய வெளிச்சமாவார். அன்பே ஒளி அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் என் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம். விதவித கொள்கை இல்லை, பல பிரிவுள்ள பலகை இல்லை. விதவித கொள்கை இல்லை, பல பிரிவுள்ள பலகை இல்லை. ஒரே ஒரு குடும்பம், ஒரே ஒரு தலைவர், எங்குமே அன்புமயம். அன்புள்ளோ செல்லும் அதிசயமான
நேசரின் நாடா நான் வாஞ்சிக்கும் நாடா, என் நேசரின் நாடா நான் வாஞ்சிக்கும் நாடா. பிரச்சனை ஏதுமில்லை, வீண் குழப்பங்கள் ஒன்றும் இல்லை. பிரச்சனை ஏதுமில்லை, வீண் குழப்பங்கள் ஒன்றும் இல்லை. மொழி நீரம் ஜாதி பற்று உடையோர் எவருமே அங்கு இல்லை. அன்பே மொழி அதிசயமான ஒளிமய நாடா, நேசரின் நாடா நான் வாஞ்சிக்கும் நாடா, என் நேசரின் நாடா நான் வாஞ்சிக்கும் நாடா. இயேசுவின் இரத்தத்தினால் பாவம் கழுவினால் செல்லலாமே, இயேசுவின் இரத்தத்தினால் பாவம் கழுவினால் செல்லலாமே. இத்தனை பெரிய சாக்கியம் இழப்போ இப்பூமியில் எவரும் வேண்டாம். இன்றே வாரீர் அதிசயமான ஒளிமய நாடா, நேசரின் நாடா நான் வாஞ்சிக்கும் நாடா, என் நேசரின் நாடா நான் வாஞ்சிக்கும் நாடா. அங்க சந்திரனும் இல்லையா, சூரியனும் இல்லையா, ஆனால் ஒரே வெளிச்சமாக இருக்க போகுது. இரவும் இல்லை, பகலும் இல்லை. எப்பயுமே நம்ம விழித்திருந்து தேவனுடைய சமூகத்தில் சந்தோஷமாக அவரை ஆராதித்து கொண்டிருப்போம். அதுதான் நமக்கு அங்கே வேலை, வேறு எந்த வேலையுமே கிடையாது. அதுக்காக தான் ட்ரைனிங் எடுக்கும்படியாக நமக்கு இந்த ஆராதனையை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இந்த ஆராதனையில் நமக்கு ஒரு வேளை விருப்பம் இல்லாமல் வெறுப்போடு இருந்தீங்கன்னா பரலோகத்துக்கு நீங்கள் நிச்சயமாக வரவே முடியாது. இந்த ஆராதனை நேரத்தை வெறுத்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஆராதனை நேரத்தை கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் நேரம் கழித்து வரலாம், இப்போ தான் ஒரு பாட்டு பாடியிருக்கிறாங்க, இப்போ தான் 2 பாட்டு பாடியிருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி லேட் பண்ணி தாமதத்தை கொண்டே வருவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் பிரசங்கம் முடிகிற நேரத்தில் அந்த ஆமீன் போடுற நேரத்தில் வந்து ஆமீன் போட்டு அப்படியே போயிடுவாங்க. இவங்களுக்கெல்லாம் அந்த விருப்பமே கிடையாது. அப்போ இவங்களை எப்படி கொண்டு போய் ஆண்டவர் தன்னுடைய தேசத்தில் வைத்து கொள்வார்? அங்கே எந்த கொள்கையும் இல்லையனும், எந்த பிரிவினையும் கிடையாதான், எந்த ஜாதி வெறியும் கிடையாது, எந்த மத வெறியும் கிடையாது. வெறி பிடித்தவங்களெல்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் வெறி பிடித்து இருந்ததான நம்மை கர்த்தர் வெறியை மாற்றி நமக்கு ஒரு சுகத்தை கொடுத்துருக்கிறார். ஆனால் இங்கே வந்து உட்காந்துமே நிறைய பேர் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இன்னும் அந்த பழைய வெறியிலேயே இருக்கிறோம், வெறித்தன்மையில் இருக்கிறோம், கோபத்திலே இருக்கிறோம், ஆத்திரத்திலே இருக்கிறோம். ஆனால் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்றோம். இப்படி சொல்கிறதுனால நம்ம கிறிஸ்தவங்களாக மாறிடவே முடியாது. வசனம் என்ன சொல்லுது? அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவன் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் எவ்விதமாக நடந்தார் என்று சொல்லி நமக்கு தெரியுமா? அதை குறித்து உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாளில் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து முதலாவது பணிவுள்ளவராய் இருந்தார். முதலாவது அவர் எப்படி நடந்து கொண்டிருந்தார்? பணிவுள்ளவர்களாய், எல்லா இடத்துலையுமே பணிவுள்ளவராக இருந்தார். ஆனால் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பணிவு என்பது கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. எங்கே போனாலும் நான் தான், என்னை தான் முதன்மையாக வைக்கணும், என் குடும்பம் தான் அந்த இடத்துல முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்ம இயேசுவினுடைய பிள்ளைகள் என்று சொல்லவே முடியாது. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல ஒரு உதாரணம் சொல்கிறாரு. உங்களை ஒருத்தன் தன்னுடைய வீட்டு நிகழ்ச்சிக்கு அழைக்கும் பொழுது நீ என்ன பண்ணணும் தெரியுமா? எல்லாரும் உட்காந்துருக்கிற பிரதானமான இடத்துல போய் நீ உட்காந்துக்காத. ஏன்னா உன்னை விட பிரதானமான ஒரு மனுஷனை அந்த வீட்டுக்காரர் கூப்பிட்டுருப்பார். அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஐயா கொஞ்சம் முக்கியமான ஒரு ஆள் வந்திருக்கிறார், நீங்கள் கொஞ்சம் கீழே இறங்கி உட்காருங்களேன்னு சொல்லுவார். அப்போது உனக்கு அது அவமானமாக போயிடும். அதனால் நீ ஒருத்தனோடு அழைக்கப்பட்டிருந்தால் நீ பின்னாடி போய் உட்காந்துக்கோ. அவன் உன்னை தேடி வந்து, ஐயா நீங்கள் முன்னாடி உட்காரணும், நீங்கள் ஏன் இங்கே பின்னாடி உட்காந்துக்கிறீங்களேன்னு சொல்லி உங்களை எல்லாத்துக்கும் முன்னாடியும் கூட்டிகிட்டு போய் முன்னாடி வைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு கௌரவம் இருக்கும் இல்லையா அப்படின்றது பணிவை குறித்து அவர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவும் பணிவுள்ளவராகவே இந்த பூமிக்கு வந்தார். அதை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது சங்கீதம் 19ஆம் அதிகாரம்
முதலாம் வசனத்தில் நம்முடைய தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனம், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. வானத்தை பாருங்களேன், சூரிய சந்திரனெல்லாம் பாருங்கள், இயற்கையை பாருங்கள், ஆறுகளை பாருங்கள், பூக்களெல்லாம் பாருங்கள், பறவைகளெல்லாம் பாருங்கள். நம்ம இதுவரையிலுமே பார்க்காத பறவைகள் நிறையவே இருக்குது. இன்டர்நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய புது புது பறவைகளாக இருக்குது. நம்முடைய பூமியிலே அப்படி இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ இவ்வளோ காரியத்தையும் அவர் எப்படி உண்டாக்குனாராம்? தன்னுடைய ஒரே ஒரு வார்த்தையினாலே உண்டாக்கினார். அப்போது இவ்வளோ பெரிய தேவன் அவர் நம்மை குறித்து ஒரு உயர்ந்த நோக்கத்தை வைத்திருக்கிறார். என்னை போலவே என் பிள்ளையை நான் மாற்றணும் அப்படின்னு தான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இயேசுவை போல் நம்ம மாறாமல் நம்முடைய விருப்பத்தின்படி, நம்முடைய இஷ்டத்தின்படி நீங்களும் நானும் நடந்து கொண்டு கிறிஸ்தவன் என்று பேர் வைப்பதினாலே, ஆராதனைக்கு வருவதினாலே, ஆலயத்துக்கு வருவதினாலே நம்ம ஒரு நாளும் பரலோகத்துக்கு போகவே முடியாது. இங்கே வந்து நம்மளை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். அசுத்தமாக இருக்கிறவனுக்கு ஒரு எல்லை வச்சிருக்கிறாரு. அவன் பாவம் செய்கிறானா, அசுத்தமாக இருக்கிறானா, அவன் இன்னும் அசுத்தம் செய்யட்டும், அவனுக்கு பாவம் செய்யட்டும். அவனுக்குன்னு ஒரு நியாய தீர்ப்பின் நாளை நான் வைத்திருக்கிறேன், உனக்கு ஒரு நியாய தீர்ப்பின் நாளை வைத்திருக்கிறேன். பரிசுத்தமாக இருக்கிற மகனே மகளே, உனக்கென்று நான் ஒரு நியாய தீர்ப்பின் நாளை வைத்திருக்கிறேன். அந்த நாளிலே நான் உனக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறதான என்னுடைய சந்தோஷத்திற்குள்ளாக நீ பிரவேசி என்று சொல்லி நம்மை கூப்பிட்டு அந்த உன்னதமான இடத்திற்குள்ளாக நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆகவே அவர் மகிமை நிறைந்தவராக இருந்தார், பணிவுடவராக இருந்தார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது பிசாசு எவ்விதமாக உண்டானான் என்று சொல்லி நாம் தெளிவாக பார்க்கிறோம். அவன் தன்னுடைய இருதயத்தில் ஒரு மேட்டிமையான சிந்தையை கொண்டான். உடனே அவனை பிடிச்சி வெளியே கீழே தள்ளிட்டார். இப்போ நம்ம மேலே ஏன் பேய்க்கு அவ்வளோ கோபம் அப்படின்னா, நான் ஒரே ஒரு தடவை தான் ஒரு மேட்டிமையாக நினச்சேன், என்னை பிடிச்சிப்படி அகாதால பாதாளத்துக்குள்ளே தள்ளிட்டீங்களே. ஆனால் உங்கள் சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த மனுஷன் எத்தனை இடத்துல பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறான், எத்தனை பேர்த்துக்கு முன்னாடி தன்னை பெருமையாக காட்டிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இவனுக்கு மாத்தோன்னே நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? பெருமையாக பேசிட்டு வந்து சபையில் வந்தோடனே ஆண்டவரே நான் மன்னிங்க அப்படின்னோடனே அவனுக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்து, அவன் மண்ணென்று நினைவு கூர்ந்து அவனுக்கு ஒரு உன்னதமான ஒரு பேரை நீங்கள் தரித்து வச்சுருக்கிறீங்களே. அப்போ எங்களை விட அவங்க என்ன ரொம்ப, இவங்களை விட நான் ரொம்ப மோசமானவனா அப்படின்னு பிசாசு என்ன பண்ணுவான்? தேவ சமூகத்தில் வாதாடிக்கிட்டே இருக்கிறான். இப்போ நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? அவளுடைய வாக்குவாதத்தின்படி நாமளும் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம்? நம்மை பெருமையோடு நினைத்து கொண்டு இருக்கிறோம். தாழ்மைப்பட வேண்டிய இடத்துல நம்ம பெருமையோடு இருக்கிறோம். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாராம். பெருமை உள்ளவர்களுக்கு வேறு யாரும் எதிர்த்து நிற்கலை, தேவனை தான் நீங்களும் நானும் எதிர்த்து நிற்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து பணிவோடு இருந்தது போல நீங்களும் நானும் இருக்க வேண்டியது முக்கியமான காரியமாக இருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 7ஆம் வசனத்திலேருந்து 6ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலேருந்து 271 பக்கத்தில் இருக்குது. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் முழங்கால் யாவும் முடங்கும்படியாக பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார். இந்த மேலான நாமம் எப்படி இயேசுவுக்கு கிடைச்சது? அவர் தம்மை தாமே வெறுத்து தாழ்மையாக்கி சிலுவையின் மரண பரியந்தம். நமக்கு எதிராக ஒருத்தர் ஒரு சின்ன பிரச்சனை செஞ்சுட்டா நம்மளுக்கு எவ்வளோ கோபம் வருது.
அவங்கள எவ்வளோ ஆத்திரமாக பேசிகிட்டே இருக்கிறோம், ஒரு பெருமையோடு பார்க்குறோம். நான் யார் தெரியுமா அவங்க போய் கேட்குறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லியிருந்தாருன்னா இன்றைக்கி நமக்கு இந்த ரட்சிப்பே கிடச்சிருக்காது. இயேசு அந்த நாட்களில் தம்மை தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரிந்தம் தம்மை தாழ்த்தினார். சிலுவையில் அடிக்கும் பொழுது கூட அவர் பொறுமையாக இருந்தார். அந்த காட்சியை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தலையில் முள்முடி வச்சு அடிக்கிறாங்க. அவருடைய தாடி முடியை பிடிச்சி ஒருத்தன் இழுக்கிறான். ஒருத்தன் முகத்தில் காரி துப்புறான். அவர் கண்ணை மூடிட்டு யார் ஒன்று அடித்ததுன்னு கொஞ்சம் பேர் சொல்ல, நீ தான் தீர்க்கதரிசியாச்சே அப்படின்னு சொல்லி அவரை கோபப்படுத்திக்கிட்டே இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு? தாழ்மையோடு இருக்கிறார், பணிவோடு இருக்கிறார். இன்றைக்கு அந்த பணிவு நமக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அர்த்தமே கிடையாது. பணிவு நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆனால் தான் பாருங்கள், அவர் பிறந்த பொழுது கூட ஒரு பணக்கார வீட்டில் போய் பிறக்கலை. ஏழை யோசேப்பு மரியாதை வீட்டில் பிறக்கிறார். அவர் பிறந்த இடம் பாருங்கள், மாட்டுக்கொட்டையில் போய் பிறக்கிறார். அவருக்கு வானாதி வானங்கள் அவருடைய ஆளுகை செய்கிற இடமாக இருக்கிறது. ஒரு பாடல் விதமாக ஒருத்தர் பாடுறாரு, வானாதி வானங்கள் இல்லையோ, பூமியில் மாளிகை இல்லையோ, வானாதி வானங்கள் இல்லையோ, பூமியில் மாளிகை இல்லையோ, பின்னே ஏன் தெரிந்தீ ஏழை என் உள்ளத்தை, பின்னே ஏன் தெரிந்தீ ஏழை என் உள்ளத்தை. நம்முடைய உள்ளத்தை தான் அவர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. வானாதி வானங்களை படைத்தவர், பூமியில் எவ்வளோ காரியங்களை படைத்தவர், அவருக்கு பிறக்கிறதுக்கு வேற ஒரு இடம் இல்லையா? அவர் ஏன் உங்களையும் என்னையும் தேடி வந்தார்? அப்போ இயேசு நமக்குள்ளே இருந்தால் நம்முடைய வாழ்க்கை இயேசுவாக மாற வேண்டும். நம்முடைய வாஞ்சை இயேசுவாக மாற வேண்டும். அதுதான் நம்முடைய நடக்கையில் நம்ம வெளிப்படுத்துவோம். சும்மா வாய் நிறைய சொல்லிக்கிட்டு நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன்கிட்டு ஊர் உலகமெல்லாம் சொல்லிக்கிட்டு பைபிளை தூக்கிக்கிட்டு வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு வெளிப்படையான அந்த தாழ்மையை காட்டிக்கிட்டு, நான் பாருங்கள் எப்படிப்பட்டவன் தெரியுமா, எனக்கு நகை இருக்குது ஆனால் எல்லாத்தையும் நான் போடல, என் வீட்டில் பூச்செடியாக இருக்குது ஆனால் ஒரு பூ கூட தலையில் வைக்கல, நான் ரொம்ப தாழ்மையாக இருக்கிறேன் அப்படின்னு நம்மளை காண்பிக்கும் பொழுது நம்ம கிறிஸ்தவர்களே கிடையாது. நம்முடைய தாழ்மை பணிவு மனிதர்களுக்கு முன்பாக அது வெளிப்பட வேண்டும். அப்போ தான் நீங்களும் நானும் கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு சாட்சியாக இருக்கும். நம்ம எத்தனை பேர் நிறைய நேரத்தில் நம்ம எதிர்த்து நின்று இருக்கிறோம், பெருமையோடு பேசியிருக்கிறோம், வீட்டில் புருஷனுக்கு கீழ்ப்படுகிறதில்ல, மனைவியுடைய சொல்ல கேட்கறதில்ல, பெற்றோருடைய பேச்சை கேட்கறதில்ல. ஏன்னா நாங்கள் நல்லா படிச்சிருக்கிறோம், நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு சொல்ல தேவையில்லை. பிள்ளைங்க இன்றைக்கி சொல்லுவாங்க, நீங்கள்லாம் படிக்கல. அந்த நாட்டில் ஒரு பிள்ளை கேட்குறது, நீ என்ன எல்கேஜி படிச்சியா? நான் எல்கேஜி படிச்சிருக்கிறேன், யூகேஜி படிச்சிருக்கிறேன், இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கிறேன், நான் சிபிஎஸ்சியில் படிச்சிருக்கிறேன். நீ என்ன படித்த? உனக்கு கையெழுத்து போட தெரியல, நீ ஒரு கை நாட்டு அப்படின்னு எத்தனை குடும்பத்தில் பிள்ளைங்க இன்றைக்கி பெருமையாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க தெரியுங்களா? அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு நாளும் பிரகாசமாக மாறவே மாறாது. நம்ம பிள்ளைகளையும் நம்ம தாழ்மையோடு இருக்கிறதுக்கு நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நிறைய வீட்டில் கடனை வாங்கி தன்னுடைய பிள்ளைகளை உயர்ந்த அந்தஸ்துக்கு படிக்க வைப்பாங்க. இவங்களுக்கு போடுறதுக்கு செருப்பு இருக்காது, ஆனால் பிள்ளைக்கு ஷூ போட்டிருப்பாங்க. இவங்க நடந்து போயிருப்பாங்க ஸ்கூலுக்கு, அந்த பிள்ளைகளை பஸ்லேயும் ஆட்டோலையும் ஏற்றி கொண்டு போய் விடுவாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க நாளைக்கு வளர்ந்துட்டு அதுங்க தன்னுடைய நிலைமையே மறந்துடும். என்னமோ ஆகாயத்திலேருந்து வந்த மாதிரி பெற்றோரை கவனிக்காத பிள்ளைகள் உண்டு இருக்கிறாங்க. பிள்ளைகளை பெற்றோரை கேவலமாக பேசுகிற பிள்ளைகள் உண்டு. இப்படியெல்லாம் இருந்தால் நம்முடைய குடும்பம் ஒரு நாள் கிறிஸ்தவ குடும்பம் என்று சொல்லி யாரும் சொல்ல முடியாது. பணிவோடு இருக்கணும். இயேசு கிறிஸ்து பணிவோடு இருந்தது போல நீங்களும் நானும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரிவும்
பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இன்றைக்கி நிறைய வீட்டை மறுரூபமாக்கியிருப்பாங்க, புது பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, காரில் புதுசாக வாங்கிடுவாங்க, இப்போ லேட்டஸ்ட்டாக வர கார் வாங்கிடுவாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் புதிதாக மாற்றுங்க. பெருமை உள்ள இருதயத்தில் தாழ்மையை தரித்து கொள்ளும்படியா நீங்கள் என்கிட்ட வாங்க அப்படின்றார். அவர்கிட்ட போவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, என்னுடைய நுகம் எதுவாக இருக்கும், என்னுடைய சுமை அது சுகமாக இருக்கும் உனக்கு. நீ வருத்தப்பட்டு ஏன் பாரம் சுமந்துக்கிட்டே இருக்கிற? பெருமையோடு ஏன் நிற்கிற? பெருமையாக இருந்தால் நான் உனக்கு எதிர்த்து நிற்பேன். தாழ்மையோடு நீ இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நம்ம இடத்துல விரும்புகிறார். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆகவே நம்முடைய தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கிறது. அதே 1 யோவான் 2:5 அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிற இடத்தில் தேவனுடைய அன்பு மெய்யாக கூறப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருப்போம். இயேசுக்குள்ளே நாம் இருக்கிறோம் என்பதை எது வெளிப்படுத்துகிறது அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் தேவனுடைய அன்பினாலே நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது நிச்சயமாகவே இயேசு எனக்குள் இருக்கிறார் என்று சொல்லி தைரியமாக சொல்ல முடியும். வசனமே இல்லாமல், தேவனுடைய அன்பே இல்லாமல், வெளிச்சமே இல்லாமல் நானும் கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம ஒரு நாளும் கிறிஸ்தவங்களாக மாறவே முடியாது. சோப்பு விற்கிற வண்டி இருக்குது பாருங்கள், அந்த வண்டியை அந்த வேனை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அதுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை நாச்சிங்க கொண்டு போய் அதை சர்வீஸ் ஸ்டேஷனில் விட்டு அதை சுத்தமாக கழுவுவாங்க. அப்போ தான் அந்த வண்டி புதுசாக தெரியும். எனக்குள்ளே சோப்பு இருக்குது, எனக்குள்ளே அழுக்கே இல்லை அப்படின்னு அந்த வண்டியில் ஓட்டுறவங்களும் அந்த வண்டி வச்சுருக்கிறவங்களும் ஓட்டிக்கிட்டே இருந்தால் அந்த வண்டி ஒரு நாளும் சுத்தமாகவே இருக்காது, அழுக்கு பிடிச்ச வண்டியாக இருக்கும். அதே மாதிரிவே இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்குதான்றது நமக்கு தெரியல. எத்தனை பேர்த்துக்கு தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு இருக்குது, மறந்து போயிடுறோம். அதனால் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாய் வாழும்படியாகவே நம்ம இந்த பூமிக்கு வந்தார். அவர் பரிசுத்தராக இருப்பது போல நம்மையும் பரிசுத்தமாக இருக்கும்படியே தேவன் நம்மை அழைக்கிறார். அப்போ இந்த பரிசுத்த வாழ்க்கை நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக இயேசு 3வது அன்புள்ளவராய் நடந்தார். முதலாவது பணிவுள்ளவராய் நடந்தார், பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தார், அன்புள்ளவராக நடந்தார். எபேசியர் 4 15 பாருங்கள். எபேசியர் 4 15 அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகளாக இருக்கும்படிக்கு அப்படி செய்தார். அப்படி செஞ்சார். சபையில் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும், சிலரை மேய்ப்பர்களாகவும், சிலரை போதகர்களாக ஏற்படுத்தி குழந்தைகளாக இருக்கிறதான நம்மை வளரச் செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த சபையை இந்த பூமியில் ஸ்தாபனப்படுத்தினார். மற்றபடி சபை என்பது தேவனுடைய ஆலயம் இல்லை. தேவனுடைய ஆலயம் என்பது தேவ பிள்ளைகளுக்கும், கிறிஸ்தவன் என்பது தேவ பிள்ளைக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இருக்கிற ஒரு தொடர்பை ஒழிய மற்றபடி பெயர் வைப்பதினாலேயோ ஆலயத்துக்கு வருவதனாலேயோ ஒரு கிறிஸ்தவனாக மாறப்போவது கிடையாது. ஆனால் இதை உணர முடியாதபடிக்கு நாம் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையை தாறுமாறாக்கி கொண்டிருக்கிறோம். இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்கிறோம், ஆனால் இயேசு நடந்தது போல் நம்மளுக்குள்ள தாழ்மை இல்லை, இயேசுக்கிட்ட காணப்பட்ட அந்த பரிசுத்தம் இல்லை, இயேசு அன்புள்ளவராக இருந்தது போல் நாம் அன்புள்ளவர்களாய் இல்லாமல் போய்விடுகிறோம். இதற்காகவே தேவன் தம்முடைய அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றியிருக்கிறார். இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசுகிறது.
நம்முடைய இருதயம் அன்பினாலே நிரம்பி இருக்குமானால் நம்முடைய வாய் பேசுகிற வார்த்தை எல்லாமே அன்புள்ள வார்த்தைகளாக இருக்கும். இன்றைக்கி எத்தனை குடும்பத்தில் ஒரு கசப்போட வெறுப்போட பேசிக்கொண்டிருக்கிறோம். காரணம், உள்ளத்துக்குள்ள கசப்பும் வெறுப்பும் இருக்கிறபடினால வாயில் வருகிற வார்த்தைகளும் கசப்பும் வெறுப்புமான வார்த்தைகளாக இருக்கிறது. பொதுவாக கணவன் மனைவி இடையில் அன்புள்ள வார்த்தைகள் பேசிக்கொள்வதே கிடையாது. பேசுவதற்கு நேரம் இல்லைன்றாங்க. அவங்களுக்கு செல்ஃபோன் பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. அன்போட பிள்ளைகளோட மனைவியோட இப்படி பேசுவாங்க. இயேசு அன்புள்ளவராய் நடந்தார், தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். அதற்காக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய அன்பினால் நம்முடைய இருதயம் நிரப்பப்படும் பொழுது நாமும் இயேசுவை போல அன்புள்ளவர்களாய் நடப்போம். அடுத்ததாக 4வதா, இயேசு கிறிஸ்து ஆவியில் நிறைந்து நடந்தினார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவைகளை நாங்கள் மனுஷனாலும் போதிக்கிற வார்த்தைகளால் பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளிலாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்களானதால் அவைகளை அறியவும் மாட்டான். அப்போது நமக்குள்ள ஆவியானவர் இருந்தாருன்னா ஆவியானவர் நம்மளை சகல சத்தியத்திற்குள்ளாகவும் நடத்துவார். ஒருத்தரை நம்மளை போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார்கிட்டையும் போய் ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கி நிறைய பேர், நான் தவறாக சொல்லலை, ஏதோ ஒரு காரியம் செய்யும் பொழுது வாங்கும் பொழுது நம்மளை ஊழியக்காரங்கிட்ட வந்து கேட்கலாம். ஆனால் ஊழியக்காரங்களே நீங்கள் முக்கியத்துவப்படுத்தக்கூடாது. உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் எங்கே போயிட்டார்? நீங்கள் ஆவியில் நிறைந்திருப்பீர்களானால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரே இது சரியானது இது தப்பானது என்று சொல்லி உங்களுக்கு உணர்த்துவார். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஆனால் ஊழியக்காரங்களை நான் கனப்படுத்த வேணாம்லாம் சொல்லலை. நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, ஸ்தோத்திரம். ஆனால் எங்ககிட்ட வந்து கேட்குறத விட நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் தேவ சமூகத்தில், ஆண்டவரே இப்படி நான் ஒன்று செய்ய போகிறேன், உங்களுடைய சித்தத்தின்படி செய்யணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஜெபம் பண்ண ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டாரா? பேச மாட்டாரா? நமக்கு அவசரமாக எதையுமே வாங்கவும் எதையும் சாப்பிடவும் இந்த நாட்களில் நமக்கு நிறையா ஃபாஸ்ட் ஃபுட் இருக்குது இல்லைங்களா? ஒன்றுமே செய்ய தேவையில்லை. போனால் கடைக்கு போனால் ரூபாயை கொடுத்தா இட்லி தோசை எல்லாமே வந்துடுது, சட்னி சாம்பார்லாம் வந்துடுது. இன்னும் கொஞ்சம் பேர் வீட்டில் சோறு மாத்திரம் ஆக்கிடுவாங்க, சட்னி சாம்பார்லாம் செய்ய மாட்டாங்க. அதை போய் ஒரு டிஃபனில் எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு அவ்வளோ அவசரம், அவ்வளோ வேலை, தலைக்கு மேலே வேலை. இதெல்லாம் யார் வச்சுக்கிட்டு இருக்கிறது? அப்படி இல்லை. தேவன் நமக்குள்ளவே இருக்கிறார். அவர் நம்மளோட பேசி கொண்டு இருக்கிறார். 24 மணி நேரமும் நம்மளோட பேசணுன்னு தான் அவர் வாஞ்சியோடு இருக்கிறார். ஆனால் நம்ம தான் ஆயத்தம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஆவியில் நிறைந்து அவரோடு எப்பயுமே பேசி கொண்டு இருக்கிறது ஒரு அனந்த பாக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நான் முழுசுமாக இன்னும் என்னால் செய்ய முடியல, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஆவியில் நிறைஞ்சி ஜெபம் பண்ணுறதுக்கு. அந்த கொஞ்ச நேரம் பண்ணாலும் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு சில ஊழியக்காரங்கள்லாம் அப்படியே மணிக்கணக்கில் மாதக்கணக்கிலலாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே, அவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு பொறாமையாக இருக்குது. ஆண்டவரே, அவங்கள போல் நான் மாறணும், உங்களை போல் நான் மாறணும், உங்களுடைய அன்பினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. நான் எப்பயுமே உங்களோட தான் பேசிகிட்டே இருக்கணும். ஆனால் நம்ம மனுஷரோட பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். மனுஷனோட பேசினா நமக்கு பயத்தையும் கலக்கத்தையும் குழப்பத்தையும் தான் கொடுக்கும் மனுஷனுடைய வார்த்தை. ஆறுதல் இல்லாமல் இந்த இடத்துல போய் உட்காந்து பேசலாம் அப்படின்னா அங்கே ஆறுதல் கிடைக்காது. சரி, மனுஷன் தான் பேச மாட்டேன்றான். நமக்குன்னு பேசுகிறதுக்கு நம்ம வீட்டில் ஒரு பெரிய பெட்டி ஒன்று இருக்குது, டிவி பெட்டி. அதை திருப்பி விட்டு கேட்கலாம் அப்படின்னா அதில் வர வார்த்தையெல்லாம் நல்ல வார்த்தையாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக அழிவுக்குரிய திட்டங்கள் தான் இருக்குது. மாமியாரை எப்படி மருமக கொலை பண்ணுறது, மருமக எப்படி மாமியாரை கொலை பண்ணுறது, இதுதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டு கொண்டு இருக்குது. நமக்கு இங்கே உள்ளத்தில் வேகமாக கொதித்து கொண்டு இருக்கிற நிலையில் அதை கேட்டால் நம்மளும் இதை பண்ணிடலாமான்னு நமக்குள்ள ஒரு எண்ணம் வரும். ஆவியில் நடத்தப்படும் பொழுது ஆவியான நமக்குள்ளேருந்து அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஆனால் தேவ சமூகத்தில் நாம் நம்மை அறிக்கை செய்து ஒப்பு கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது.
இயேசுனுடைய சீஷர்களை பார்த்து இவங்கெல்லாம் என் குடும்பத்தாருன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். காரணம் என்ன தெரியுங்களா? அவருக்குள்ளாரையும் இவங்களுக்குள்ளாரையும் இருக்கிற ஆவியானவர் ஒரு மனதோடு இருக்கிறபடினால இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, இவங்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரனும் சகோதரியுமா இருக்கிறார்கள் என்று சொல்லி தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அவருடைய ஆவியானவரும் அவருக்குள்ளே இருக்கிற ஆவியும் இவர்களுக்குள்ளே இருக்கிற ஆவியும் ஒரு மனதோடு இருக்கிறது. அவங்க பேசுகிறதை இவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு, இவங்க நினைக்கிறத அவர் சொல்கிறாரு. அப்போ 2 பேருக்குள்ளாரையுமே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இங்கேருந்து அங்கே போகுது, அங்கேருந்து இங்கே வர்றது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு தைரியமாக, என்னுடைய சகோதர சகோதரிகள் இவங்க தான் அப்படின்றார். இப்போ நம்ம தேவனுடைய ஆவியினாலே நாம் நிறைந்திருப்போமானால் நம்மை பார்த்து தேவன் சொல்லுவார், என்னுடைய சகோதரனும் சகோதரியும் இவங்க தான். தேவன் நம்மளை பார்த்து அப்படி சொல்லணும்னு எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குது? நாம் அவருடைய குடும்பமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுவும் ஒரு பாட்டு பாடுறாங்க, இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. பாவம் இல்லை அங்கு, சாபம் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. பாவம் இல்லை அங்கு, சாபம் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். உயர்வும் இல்லை அங்கு, தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு, தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். பாவம் இல்லை அங்கு, சாபம் இல்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. பாவம் இல்லை அங்கு, சாபம் இல்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் நீந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் நீந்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவினுடைய குடும்பத்தில் பாருங்கள் எவ்வளோலாம் சந்தோஷம் இருக்குன்னு. நம்முடைய வாழ்க்கையில் இயேசு இருப்பாரானால், அவர் நம்முடைய குடும்ப தலைவராக இருப்பாரானால், நிச்சயமாகவே நம்முடைய வீட்டுக்குள்ள சண்டைகள் போராட்டங்கள் இது இருந்தாலும் இதுக்கு மத்தியில் கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதே தேவன் இல்லாத வீடுகளில் பார்த்தீங்கன்னா சொத்து சுகம் பணம் எல்லாமே இருக்கும், ஆனால் தேவனே இருக்க மாட்டார். அந்த இடத்துல ஒரு வெறுமையாக இருக்கும். ஆனால் நம்முடைய வீட்டில் வெறுமை இருக்காது. காரணம், நம்முடைய தேவன் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாக இருக்கிறார்.
அவர் அன்போடு வாழ்ந்தவர். அவரை பின்பற்றுகிறதான நீங்களும் நானும் அன்பு நிறைந்தவர்களாய் நடக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக இயேசு கிறிஸ்து தேவ சித்தம் செய்கிறவராய் நடந்தார். தேவ சித்தம் செய்கிறவராய் நடந்தார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அப்போது நீங்களும் நானும் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கணும்னா நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நீங்களும் நானும் வாழ வேண்டும். தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக நாம் செய்யும் பொழுது இந்த பூமியிலிருந்து பரலோகத்துக்கு நம்ம போகவே போவது கிடையாது. கர்த்தர் நம்மளை விட்டுடுவார். அப்போ அந்த நாட்களில் நம்ம போய் சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நான் சபையை நடத்தினேனே, நான் பிசாசு துரத்தினேனே, வியாதியெல்லாம் நல்லாச்சே. ஆண்டு என்ன சொல்ல தெரியுங்களா? என் சித்தத்தை செய்யாத ஒன்று நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னுடுவார். அப்போ இவ்வளோ நாள் ஓடின ஓட்டம், இத்தனை நாள் சபைக்கு வந்தது, இத்தனை நாள் போட்ட காணிக்க, இத்தனை நாள் கையை தூக்கி உயர்த்தின ஆராதனை, அவர் சொல்கிறாரு நீ யாருன்னே தெரியாதுன்றாரு. அப்போ நம்ம போட்ட காணிக்கை அவருக்கு தெரியுமா? நம்ம பண்ண ஆராதனை அவருக்கு தெரியுமா? அப்போ காணிக்கை இல்லை, அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக இயேசு எப்படி நடந்தாரோ அதை போல் நீங்களும் நானும் நடக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் தான் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அடுத்ததாக தேவனுடைய வல்லமையினாலே நிறைந்ததான வாழ்க்கையை வாழ வேண்டும். 6வது, தேவனுடைய வல்லமையினாலே நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் பாருங்க. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. சகலமும் அவருக்கென்று இருக்கும் பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுவோம். தேவனுடைய மகிமை நம்முடைய குடும்பத்தில் காணப்படும். இந்த ஆண்டு தேவன் நமக்கு மகிமையின் ஆண்டாக நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும்னா இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அவர் நடந்தது படிவே நாமளும் தாழ்மையாக நடக்கணும். அவர் நடந்தது போலவே நாமும் ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். அவர் நடந்தது போலவே நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்தின்படியாய் நீங்களும் நானும் நடக்க வேண்டும். தேவனுடைய அன்பினால் நிறைந்தவர்களாய் நடக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நடக்க வேண்டும். அடுத்ததாக தேவனுடைய வல்லமையினால் நிறைந்தவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வல்லமை இல்லைன்னா நம்ம வெறுமையாக்கப்பட்டவர்களாக இருப்போம். பிசாசு என்ன பண்ணுறோன்னா, இன்றைக்கி தேவனுடைய வல்லமையை ஒரு காலத்தில் பெற்றுக்கொண்டதான அநேகருடைய வாழ்க்கையிலிருந்து பெற்றுக்கொண்ட வல்லமையை திருடும்படியாய் வெறுமையாக்கும்படியாய் பிசாசானவன் இந்த நாட்களில் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். இவன் நம்முடைய வீட்டுக்குள்ளே வரதே தெரியாது. நம்ம வீட்டில் ஒரு திறந்த வாசல் இருந்துச்சுன்னா உள்ள பிசாசு எளிதாக வந்துடுவான். நம்மை சுற்றி எப்பொழுதும் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளாக இயேசுவின் இரத்தத்தினாலே தேவனுடைய வார்த்தையினாலே நாம் நம்முடைய வாழ்க்கையை நிரப்பி இருக்கும் பொழுது நமக்குள்ள வெறுமையாக்குகிறவன் ஒரு நாளும் வரவே மாட்டான். வெறுமையாக்குகிறவன் இந்த நாட்களில் நிறைய குடும்பத்துக்குள்ளே வந்து இருக்கிற சந்தோஷத்தை சமாதானத்தை திருடிக்கிட்டு போயிடுறான். தேவன் நமக்கு கொடுத்ததான ஆசீர்வாதத்தை எல்லாம் பிசாசு திருடிக்கிட்டு போயிடுறான். தேவன் நமக்கென்று பிரத்யேகமாக ஏற்படுத்தி கொடுத்ததான அந்த ஆசீர்வாதத்தை நம்மளால் தக்க வைத்து கொள்ள முடியல. காரணம், வெறுமையாக்குகிறவன் நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக வந்து தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்மளை விட்டு எடுத்து போட்டுட்டான், திருடிக்கிட்டு போயிட்டான். இன்றைக்கி வெறுமையாக்கப்பட்டிருக்கிறோம். அதை உணர்ந்து கொள்வோம். ஆண்டவரே, வெறுமையாக்கப்பட்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் உங்களுடைய அன்பினால் நிரப்புங்க, உங்களுடைய வல்லமையினால் என்னை நிரப்புங்க என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். 7வது ஒரு காரியம், இயேசு தேவ மகிமைக்காகவே வாழ்ந்தார். தேவனுடைய மகிமைக்காகவே அவர் வாழ்ந்தார். ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவன் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தின பொழுது அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? 12 யோவான் எழுதின சுவிசேஷம்
12ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலையிலிருந்து என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. பிதா நோக்கி ஜெபம் பண்ணுறாரு. அவர் அந்த போராட்டத்தை நினைக்கிறாரு. கெத்செமனே தோட்டம், சிலுவை பாடுகள் எல்லாமே அவருக்கு தெரியும். அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஆத்மா கலங்குகிறது. ஆண்டவரே அதை ஏன்னா அவர் மனுஷனாக இருக்கிறாரு. தேவாதி தேவனாக இருந்தவர் மனுஷனாக பூமிக்கு வந்ததுனால நம்மை போலவே பாடுகள், மரணங்கள் இதெல்லாம் அவருக்குள்ளே இருந்துச்சு, கவலைகள் இருந்துச்சு. ஆனால் அந்த கவலைகள் எல்லாமே தேவ ராஜ்யத்துக்குரிய கவலைகளாக இருந்தது. இத்தனை ஆத்துமகள் அழிந்து போய் கொண்டு இருக்கிறாங்களே, அறுவடை மிகுதியாக இருக்கிறது, வேலையாட்கள் கொஞ்சமாக இருக்கிறாங்களே, என்னைக்கு இவங்களாம் சத்தியத்தை அறிந்து கொள்வாங்க அப்படின்ற அந்த ஒரு கவலையில் தான் அவர் இருந்தார். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, பிதா கேட்குறாரு இயேசு, பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. கலக்கத்தில் அவர் ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே என்னை மகிமைப்படுத்தின. அப்போ ஆண்டவர் சொல்ல, நான் மகிமைப்படுத்துகிறேன், இன்னும் உன்னை மகிமைப்படுத்துவேன். ஏன்னா என்னுடைய மகிமை அளவில்லாத ஒரு மகிமையை நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன். அதே அபிஷேகத்தை தான் கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு கொடுக்குறார். அந்த அபிஷேகத்துக்கு ஈடு இணையாக அந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. அவருடைய மகிமைக்கு இணையாக எந்த ஒரு பொருள் இந்த வாழ்க்கையில் கிடையாது. நம்முடைய சொத்தோ, நம்முடைய சம்பாத்தியமோ, நம்முடைய சூழ்நிலைகளோ இதெல்லாம் ஒரு நாள் அதுக்கு இணையாக மாறவே மாறாது. தேவனுடைய மகிமை ஒன்று இருந்துட்டால் போதும். அதனால் மோசே சொல்கிறாரு, ஆண்டவரே நீங்கள் உங்களுடைய மகிமை எனக்கு காண்பீங்க ஆண்டவரே. அவர் எவ்வளவோ காரியங்களை பார்த்துட்டாரு. மன்னாவை பார்த்தாரு, கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றுறதை பார்த்தாரு, செங்கடல் 2ஆக பிரிந்து ஜனங்களுக்கு வழிவிட்டதை பார்த்தாரு. இதெல்லாம் எனக்கு பார்க்கறதுக்கு எனக்கு பெருசு இல்லை, உங்களுடைய மகிமையை பார்க்கணும் ஆண்டவரே. இதெல்லாம் என் வாழ்க்கையில் செய்தது உங்களுடைய மகிமை, அந்த மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி மோசே ஆண்டவரிடத்தை ஜெபம் பண்ணார். நம்முடைய ஜெபமும் அதுவாக தான் இருக்கணும். வருகை நாட்கள் மிகவும் சமீபமாக இருக்குது. நம்மை மனவாட்டியாய் மாற்றி அவரோடு சேர்த்து கொள்ளும்படியாக கர்த்தர் விருப்பமுள்ளவராய் இந்த நாளில் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே அவருக்குள் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே நாமும் நடக்கும்படியாக இந்த நாட்களிலே நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே உங்களை போல என்னை மாற்றுங்க ஆண்டவர். நாம் யாவரும் எழுந்து நிற்கலாமா? தேவக்கரத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்க போகிறோம். நம்முடைய வாஞ்சையெல்லாம், இயேசுவே உங்களை போல என்னை மாற்றுங்க ஆண்டவர். ஸ்தோத்திரம். நம்முடைய வாஞ்சை இயேசுவாக இருக்கணும். ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே உங்களை போல என்ன மாற்றுங்க ஆண்டவரே. நான் இதுவரை எனக்காக தான் ஓடிக்கிட்டே இருந்தேன், என் குடும்பத்துக்காக தான் ஓடிக்கிட்டே இருந்தேன், என் மனசும் மாம்சமும் எதை சொல்லுதோ அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். உங்களை நான் ஒரு பொருட்டாகவே நினைக்கல ஆண்டவரே. ஆனால் உங்களுடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் ஆண்டவரே நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே நான் இருக்கணும் ஆண்டவரே. நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்களோ அதை நான் செய்யணும் ஆண்டவரே. நீ ஜனங்கக்கிட்ட என்ன பேசுனீங்களோ அதை தான் நான் ஜனங்கக்கிட்ட பேசணும். என்னுடைய வார்த்தையை அல்ல, என்னுடைய சித்தத்தை அல்ல, உங்களுடைய சித்தத்தை, உங்களுடைய வார்த்தையை பேசும்படியா நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? இயேசுவை போல, இயேசுவை போல வாஞ்சிப்பதெல்லாம், இயேசுவை போல வாழ்க்கை பிரயாணத்தில் மகிமை வரையிலும் வாஞ்சிப்பதெல்லாம் இயேசுவை போல, இயேசுவை போல, இயேசுவை போல வாஞ்சிப்பதெல்லாம்
இயேசுவை போல வாழ்க்கை பிரயாணத்தில் மகிமை வரையிலும் வாஞ்சிப்பதெல்லாம் இயேசுவை போல, இயேசுவை போல, இயேசுவை போல வாஞ்சிப்பதெல்லாம் இயேசுவை போல வாழ்க்கை பிரயாணத்தில் மகிமை வரையிலும் வாஞ்சிப்பதெல்லாம் இயேசுவை போல. நம்முடைய இருதயத்தை அவருக்கு நேராக நாம் திறந்து காட்டுவோம். ஆண்டவரே, என் இருதயத்தை பாருங்க, என் இருதயத்தை சோதித்து பாருங்க. வேதனை உண்டாக்குகிற வழிகள் ஏதாவது இருந்தால் என்னை விட்டு எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே. உமக்கு சித்தமில்லாத எந்த ஒரு காரியமும் என் வாழ்க்கையில் வேண்டாம். உம்முடைய அன்பினால் நான் எந்த ஒரு காரியத்தையும் செய்யணுமே ஒழிய என்னுடைய சுய இஷ்டத்தின்படி, என் சொந்த இஷ்டத்தின்படி நான் எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்யக்கூடாது ஆண்டவரே. உம்மை போல தாழ்மை உள்ளவர்களாய், பணி உள்ளவர்களாய் எங்களை மாற்றுங்க. எங்களுடைய குடும்பத்தில், நான் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல ஆண்டவரே, எனக்குள்ள அந்த பணிவு, தாழ்மை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. உங்களிடத்தில் காணப்பட்ட அந்த குணங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த வாழ்க்கை தான் எங்களுடைய வாழ்க்கையின் பிரதானமான நோக்கமாக இருக்கணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர், நீர் உம்முடைய சித்தத்தின்படியாக எனக்குள்ள தங்கி இருந்து என்னுடைய அசுத்தங்களை எல்லாம் நீக்கி போட்டு என்னை பரிசுத்தமாக மாற்றுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேளுங்களேன். ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையை பரிசுத்தமாக மாற்றுங்க ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருத்தரும் உங்களை பார்க்க முடியாது, தரிசிக்க முடியாது ஆண்டவரே. நீங்கள் விரும்புகிற பரிசுத்தம் எங்கள் வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க முடியாது, கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருவோம். அசுத்தமான எண்ணங்கள், கசப்பான எண்ணங்கள், வைராக்கியமான எண்ணங்கள், இதெல்லாம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருந்து கொண்டு கசப்பான காரியங்களை அலங்கோலமாக்கி கொண்டிருக்கிறது. அவரிடத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க போகிறோம். பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை, பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை, மனம் நொந்து மருளுகிறே, சுத்தம் கெஞ்சுகிறே, மனம் நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே, பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, அருவியே இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ, அருவியே இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ, மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோர் உண்டோ, மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோர் உண்டோ, பொல்லாதோ கூட செய்திடார் நற்பிதா நலம் அருள்வார், பொல்லாதோர் கூட செய்திடார் நற்பிதா நலம் அருள்வார், பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ, ஆரூபியே இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ, சுத்தம்
விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே சுத்தம் விரும்புகிற சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போடுங்க ஆண்டவரே. பாவி நீச பாவி நானையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ பாவி நீச பாவி நானையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோதித்தீடும் சுத்த ஜோதியே மகாரூபியே இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ ஆரூபியே இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ பாரும் தந்தையே இந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை பாரும் தந்தையே இந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகிறேன் பரிசுத்தம் கெஞ்சுகிறேன் மனம் நொந்து மருளுகிறேன் பரிசுத்தம் கெஞ்சுகிறேன் பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோதித்தீடும் சுத்த ஜோதியே ஆரூபியே இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ ஆரூபியே இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ துணை வேண்டும் தகப்பனே உலகிலே எதிர்க்கும் சக்திகள் உண்டு துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும் என் ஜீவ எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும் பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோதித்தீடும் சுத்த ஜோதியே ஆரூபியே இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ நெஞ்சம் வாரீரோ தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவரை துணையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு துணை செய்கிறவர், வழி நடத்துகிறவர், பாதையை காட்டுகிறவர், நம்முடைய இருளான வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய தேவன். மேடுகளை தாழ்த்தி பள்ளங்களை உயர்த்தி சமமான பாதையிலே நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இயேசுவை போல நீங்களும் நானும் மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுவார். தேவனுடைய அன்பினாலே நம்முடைய இருதயத்தை நிரப்புவார். தேவனுடைய வல்லமையினாலே நம்மை நிரப்புவார். நமக்கு அந்த வாஞ்சை வேணும். ஆண்டவரே உங்களுடைய வல்லமையினாலே என்னை நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவரே நீங்கள் வல்லமை நிறைந்தவராக இந்த பூமியில் வாழ்ந்தது போல எங்களையும் உங்களுடைய வல்லமையினால நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தேவனுடைய வல்லமை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஓ வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. ஹல்லேலூயா. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா,
தாரும் தேவா, என்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. கர்த்தர் இந்த நாட்களில் தம்முடைய திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் இதற்காக தான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். என்னை போல உன்னை மாற்றும்படியாக இந்த நாளிலே உன்னோடு பேசி கொண்டிருக்கிறேன். நீ என்னை போல மாறும்படியாக ஒரு வாஞ்சையும் ஒரு விருப்பமும் உன்னுடைய இருதயத்தில் இருக்குமானால், நான் என்னை போல உன்னை மாற்றி என்னுடைய வல்லமையை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். இழந்து போனதான எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் உனக்கு திரும்ப கொடுக்க போகிறேன். பிசாசு இடத்திலிருந்து திருடி சென்றதான எல்லா நன்மைகளையும் நான் உன் அண்டையில மறுபடியும் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை. கடைசி நாட்களின் சபையை கர்த்தர் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். கடைசி நாட்களின் ஊழியத்தை கர்த்தர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நீங்க ஊழியம் செய்யலன்னு சொல்லலாம், நீங்க வேலை செய்யலாம். வேலை செய்கிற இடத்துல தேவன் தம்முடைய நாமத்தை உங்கள் மூலமாக மகிமைப்படுத்த போகிறார். தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ளாக இருக்கணும். தேவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட தாழ்மை உங்களுக்குள்ள இருக்கணும். தேவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட அன்பு உங்களுடைய வாழ்க்கையில காணப்படணும். தேவனுடைய பரிசுத்தம் உங்க வாழ்க்கையில காணப்படணும். தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கணும். தேவ சித்தம் செய்கிறவர்களா நீங்க இருக்கணும். தேவனுடைய வல்லமையினால் நிறந்தவர்களா நீங்க இருக்கணும். தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும் பொழுது பூமி எல்லாம் காரிருளாய் மூடும். ஜனங்களை, தேசங்களை காரிருள் மூடிக்கொள்ளும். ஆனாலும் நம்ம மேல கர்த்தர் மகிமையாய் உதிக்க போகிறார். தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறோம். அதற்காக தான் கர்த்தர் இந்த நாட்களில் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்களை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நீங்க இப்படியே பஞ்சத்துல, பசியில, பரிதாபமாக இருப்பதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொள்ளல. உங்களுடைய நிலைமையை மாற்ற போகிறார். உங்களுடைய வாழ்க்கையை தலைகளாக மாறப் போகிறது. நீங்கள் பெற்றுக்கொண்டதான நன்மைகள் எதுவுமே இல்லாமல் இருக்குதா? தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்டிருந்தாலும் எதுவுமே பெற்றுக்கொள்ளாதது போல நீங்க இருக்கிறீங்க. இந்த நாளில் நீங்க தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஆண்டவரை, எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க வாங்க ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்துக்குள்ள நீங்க வாங்க ஆண்டவரே. உங்களுடைய அன்பினால் எங்களுடைய குடும்பம் நிரப்பப்படுவதாக. உங்களுடைய வல்லமையினால் எங்களுடைய வாழ்க்கையை நிரப்புங்க ஆண்டவரே. உங்களுடைய பரிசுத்தம் எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய எல்லைகளிலே காணப்படும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க. எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்க விரும்புகிற பரிசுத்தம் எங்க வாழ்க்கையில வேண்டும் ஆண்டவரே. நீங்க செய்யக்கூடிய நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் நீர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். தேவன் நம்ம ஒவ்வொருவரோடு தான் பேசிட்டு இருக்கிறாரு. யாரோடைய பேசுற நீங்க நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களோட தான் பேசிட்டு இருக்கிறாரு. உங்களை தான் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்த போகிறார். உங்களை நம்பி தான் இந்த கனமான ஊழியத்தை கர்த்தர் இந்த நாட்களில் கொடுத்திருக்கிறார். இந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படியா கர்த்தரிடத்தில் கிருபையை கேளுங்க. தேவனை போல மாறுங்க, இயேசுவை போல மாறுங்க. நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார். தேவனுடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்பட போகிறது. நம்முடைய சபை இப்படியே இருக்க போகிறது கிடையாது. திரளான பெருத்த சபையாய் மாற போகிறது. திரளான ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். அந்த ஆத்துமாக்கள் உங்கள் மூலமாக கொண்டு வர போகிறார். உங்கள் மூலமாக நீங்க நடத்தி கொண்டு வர போறீங்க. அதற்காக நான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். நீங்க தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே. ஆவி, ஆத்ம, சரீரம் அர்ப்பணித்தே. ஆவி, ஆத்ம, சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளத்தை, உடலை, உள்ளமுடல் எல்லாமே சரீரத்தை, குடும்பத்தை கர்த்தரிடத்தில் கொடுப்போம். கள்ளங்கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. கள்ளங்கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே. ஹல்லேலூயா. அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே. ஆவி, ஆத்ம, சரீரம்
அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா. ஹalleluya. உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. கசப்பு வெறுப்பலாம். கசப்பு வெறுப்பு காயங்கள் வெளியேற்றுங்க. கடந்து போனதையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. வாக்குவாதம் பொறாமை தூக்கி எறிந்தேன் நான். வாக்குவாதம் பொறாமை தூக்கி எறிந்தேன் நான். ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான். ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான். அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். நம்முடைய இருதயத்தை சுத்தமாக்கி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ணும்படியாய் அவரை அழைப்போம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளில் நீங்கள் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை, எங்களுடைய குடும்பத்தை, எல்லையை, நாங்கள் வேலை செய்கிற இடத்தை, தொழிலை, போக்கை, வரத்தை எல்லாம் உங்கள் இரத்தத்தினாலே சுத்தமாக்கி உங்களுடைய வல்லமையினால் எங்களை நிரப்பும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்களை நீங்கள் எதற்காக அழைத்தீங்களோ அந்த நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. எங்களை இந்த கனமான ஊழியத்தை நாங்கள் உண்மையுள்ளவர்கள் என்று நம்பி தான் எங்கள் கையில் ஒப்பு கொடுத்துருக்குறீங்க. நாங்கள் உண்மையில்லாதவர்களாக இருந்தாலும் உண்மையுள்ளவர்கள் என்று நினைத்து நம்பி எங்களை கொடுத்துருக்குறீங்க. உங்களுடைய நம்பிக்கைக்கு நாங்கள் ஒரு நாள் துரோகம் செய்து விடாதபடிக்கு உங்களுடைய நம்பிக்கைக்கு உகந்தவர்களாய் நீர் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் மாற்றுங்க. அவருடைய இருதயத்தில் காணப்படுகிற உண்மையற்ற எல்லா தன்மைகளும், அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற வாக்குவாதங்கள், குடும்பத்தில் காணப்படுகிற போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் மாறி போகும்படியாக நீ சுத்தமாக்கி உடைய பிள்ளைகளை பரிசுத்தமாக்கும்படியாக சொல்லி செபிக்கிறேன்.